வணக்கம் கைஸ், நான் உங்கள் பட்டிக்காட்டான் மணி. அடுத்து எங்க போக போறோம் அப்படின்னா, ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு இடத்துக்கு தான் நம்ம போறோம். எப்பவுமே நம்ம ஒரு பெரிய கேங் தான் போவோம். நம்ம எப்போ நாங்கள் தனியாக போக மாட்டோம், அது எல்லாத்துக்குமே தெரியும். சரி, எங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு இவங்க தான். அப்படியே ஒவ்வொருத்தராக காமிச்சிரு. எங்களுடைய கேம்ஸ், பாவம் அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டார். எங்களுடைய கேங். இவர் எங்க தலைவர், இளைஞரணி தலைவர். காட்டுங்க, மூஞ்ச காட்டுங்க. ஐயோ, இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. தலை வலிக்குதுரா, தலை வலிக்குதே. நாங்க எல்லாமே பட்டிக்காட்டுல இருந்தா போறோம். ஒரு பட்டிக்காடு, எங்களுடைய கிராமம் முழுக்க முழுக்க ஒரு பட்டிக்காடு தான் சொல்லுவாங்க. ஸோ அந்த கிராமத்துல நாங்கெல்லாம் இருக்கிறோம். ஒவ்வொருத்தரும் இவர் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு விவசாயி. கிட்டத்தட்ட 80 ஏக்கர் மானாவாரியும், 12 ஏக்கர் நஞ்சையும், அதாவது தோட்டமும் வச்சிருக்கிறாரு. ஸோ எல்லாருமே மிகப்பெரிய அளவில் தான் இருக்கிறாங்க. எல்லாம் ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறவங்க இருக்கிறாங்க. ஸோ தொழில் பண்ணுறவங்க இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு ஆடு மாடு வச்சுக்கூடிய, கிட்டத்தட்ட ஆடு மாடுனா 10-20 ஆடுலாம் கிடையாது, கிட்டத்தட்ட 200 ஆடு வச்சு விவசாயம் பண்ணக்கூடியவங்க இருக்கிறாங்க. என்ன படிச்சிருக்கேன்னு சொல்லிடு. அவர் பிஃபார்ம் முடிச்சிருக்காரு. பிஃபார்ம் முடிச்சுட்டு இன்னைக்கு ஆடு வளர்க்கறது, ஆடு வளர்த்து ஒரு நல்ல லாபத்தை பண்ணிட்டு இருக்காரு. அதே போல இவர் பாத்தீங்க அப்படின்னா பாலிடெக்னிக் முடிச்சிருக்காரு. இவர் தான் இன்னைக்கு எங்க ஊருடைய மிகப்பெரிய ஒரு விவசாயி. அவர் லாஸ்ட்ல உட்காந்துருப்பாரு. அவர் சங்கர். அவர் ஐடி கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா பிரபு. இவர் படிப்பு கம்மி தான், ஆனா மிகப்பெரிய விவசாயி. அவர்கிட்ட சில ஐடியாஸ் கேட்டு தான் விவசாயமே இன்னைக்கு பண்ணுவாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடியவர். இவர் பாத்தீங்கன்னா விஜி. எங்க ஊர்ல சுருக்கமா இவர் தலைன்னு சொல்லுவாங்க. அட பாவி, ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. இவர் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கிறாப்ல. இன்ஜினியரிங் முடிச்சு இன்னைக்கு சொந்தமா ஓனா ஏசி ஃப்ரிட்ஜ் இது வீட்டுல போய் இன்ஸ்டால் பண்ற மாதிரி பிசினஸ் பண்ணிட்டு இருக்காப்ல. ஸோ எல்லாருமே ஒரு இதான். அதுக்கடுத்து மிக முக்கியமா இருக்கக்கூடிய ஒருத்தர் பாண்டி அப்படின்னு சொல்லுவாங்க. புல்லட் பாண்டி. இந்த பாண்டி பாத்தீங்க அப்படின்னா இவர் படிப்பு கம்மியா தான் படிச்சிருக்காப்ல. ஆனா தொழில் திறமையில மிக சிறப்பு மிக்கவர். இன்னைக்கு இவர் இல்லைன்னா ஒரு வெல்டிங் உலகமே இல்ல. நம்ம எங்க என்னைய வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையேங்கிற மாதிரிதான் இருந்தது. ஸோ நல்ல தொழில்காரன், எல்லாமே நீட்டா பண்ணுவாப்ல. ஸோ இந்த மாதிரி எல்லாம் தான் நாங்க எல்லாம் சேர்ந்த ஒரு ஃப்ரெண்ட்ஸா இருக்கிறோம். ஸோ நாங்கெல்லாம் சேர்ந்து இப்போ ஒரு இடத்துக்கு போறோம். அந்த இடத்த நம்ம போய் பார்ப்போம். பின்னாடி ஒருத்தர் வர்றாரு, அவர் காட்டிடு. அவர் விமல். நீ என்ன படிச்சிருக்க, என்ன வேலை பார்க்கறேன்னு சொல்லிடு. சொல்லிடு. ஆமா, டிப்ளமோ சிவில் படிச்சிருக்கேன். இங்க கொஞ்சம் பார்த்து சொல்லு. காது கேட்காது. பில்லிங் ஒர்க் பண்றேன். இப்போ நம்ம பரலச்சிலேருந்து கிளம்பி பெருநாளி தாண்டுறோம். இந்த ஊர் தான் பெருநாளி கிட்ட போய்கிட்டு இருக்கிறோம். நம்ம இந்த பெருநாளியை தாண்டி அதுக்கடுத்து கொக்காடி, குருவாடி, சாயல்குடி அப்படிங்கிற வழியாக தான் நம்ம போக போகிறோம். இந்த சாயல்குடியை தாண்டி தான் நம்ம ராம்நாடு ரோட்டில் போகணும். நீங்கள் ரைட்டில் திரும்பிட்டீங்க அப்படின்னா அது தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி அந்த சைடு போகிற வழி. ஸோ நம்ம நேராக ராம்நாடு சைடு நம்ம போகிற வழியில் தான் நம்ம போகக்கூடிய அந்த மாரியூருங்கிற கிராமம் இருக்குது. இதுக்கு 2 சைடும் பாருங்களேன், நல்லா பச்சை பசேருன்னு இருக்கும். நல்ல விவசாய பூமி. இது மழை நேரங்களில் நல்லா விவசாயம் நடந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு பூமி தான். ஆனால் மழை இல்லை அப்படின்னா எங்கள் ஏரியாலாம் பார்க்குறதுக்கே நல்லா இருக்காது. ஃபுல்லாக காஞ்ச கருவாடாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும் 2 பக்கமே. ஆனால் மழை பெஞ்சிச்சுன்னா நல்லா பருவங்கள் நல்லா கரெக்டாக மழை பெஞ்சிச்சு அப்படின்னா விவசாயங்கள் நல்லா எடுக்கலாம். ஸோ நண்பர்கள், இப்போ நம்ம இந்த மாரியூர் அப்படிங்கிற ஊருக்கு எப்படி போகணும் அப்படின்னா, நீங்கள் அருப்புக்கோட்டை டு, அதாவது மதுரை சைடு இருந்து வர்றதா இருந்தால் அருப்புக்கோட்டை டு சாயல்குடி வந்துடுங்க. சாயல்குடியிலேருந்து ராம்நாடு போகிற வழியில் நீங்கள் போகணும். இதே நீங்கள் தூத்துக்குடி, திருநெல்வேலி, திருச்செந்தூர் இந்த சைடு இருந்து வர்றீங்க அப்படின்னா
சாயல்குடி வந்துருங்க. சாயல்குடியிலேருந்து மறுபடியும் ராமநாதபுரம் ரோட்டில் போகணும். அங்கேருந்து நம்ம கட் பண்ணோம். அதை கட் பண்ணுற இடத்தையும் நான் உங்களுக்கு காட்டிடுறேன். வரக்கூடிய நண்பர்கள் வந்து இந்த ரூட்டை மட்டும் ஃபாலோ பண்ணி வந்துடுங்க. ஒருவேளை ராமநாதபுரம் இருந்து வரக்கூடிய யாராவது இருந்தீங்க அப்படின்னா, நண்பர்கள் யாராவது இருந்தீங்கன்னா, சாயல்குடி வர்ற வழியிலேயே சாயல்குடிக்கு முன்னாடியே வந்து உங்களுக்கு இது கட் ஆயிரும். ஸோ அந்த இடத்துல உங்களுக்கு நான் காட்டிடுறேன். அதைப்படி பண்ணிக்கோங்க. இதான் வந்து சாயல்குடி டவுனுக்குள்ளே போய்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம ரைட் சைடு திரும்பிட்டோம் அப்படின்னா தூத்துக்குடி திருநெல்வேலி போகிற ரூட்டு. இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போகிறோம். இதான் வந்து ராம்நாடு போகிற ரூட்டு. இந்த ரூட்டில் நம்ம போகணும். ராம்நாடு டிஸ்ட்ரிக்டில் போகிறோம். இந்த போர்டு போட்டுருக்கு பார்த்தீங்களா, மாரியூர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வந்து நம்ம கட் பண்ணணும். ஸோ இங்கிட்டிருந்து வரக்கூடியவங்க மதுரை, தூத்துக்குடி, திருநெல்வேலி இந்த சைட்லேருந்து வரவங்க இந்த கட்டிங்கை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸோ இந்த இதில் தான் நம்ம கட்டாயம் போகணும். இதில் இருந்தால் நம்ம உள்ளே போகிறோம். இதுக்குள்ளே தான் மாரியூர் அப்படிங்கிற இடம் இருக்குது. அங்கே தான் நம்மளுடைய சிவன் இருக்கிறாரு. அவர் தான் நோக்கி போய்கிட்டு இருக்கிறோம். வணக்கம் நண்பர்களே. இப்போ நம்ம வந்து மாரியூர் அந்த நான் ஏற்கனவே வரும்போது சொல்லிட்டு வந்தேன் இல்லையா, சிவன் கோயிலுக்கு போகணும்னு சொல்லி, சிவனை பார்க்க போகணும்னு சொல்லி சிவன் கோயிலுக்கு வந்தாச்சு, சிவனையும் பார்த்தாச்சு. ஸோ இந்த தலத்தினுடைய புராண வரலாறை பற்றி இங்கே ஐயராக இருக்கக்கூடிய சாமி வந்து இப்போ அதனுடைய வரலாறை பற்றி உங்கள்கிட்ட சொல்லுவாங்க. ஸோ நம்மளும் அவங்கள பற்றி இன்னும் நிறைய கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சாமி சொல்லுங்கள் சாமி, இந்த கோயிலுடைய வரலாறு இதை பற்றி எனக்கு கொஞ்சம் சொல்ல முடியுமா? வணக்கம். என் பேர் வந்து சிவஸ்ரீ ஆதீஸ்வரன் குருக்கள். இந்த ஆலயம் ராமநாதபுர சமஸ்தானம் தேவஸ்தானத்திற்கு மத்தியப்பட்ட ஆலயம். இவ்வாலயத்தில் தலைமை குருக்கள் நான் பேசுகிறேன். இவ்வாலயத்தில் இறைவனார் பெயர் பூவேந்தியநாதர், இறைவி பெயர் பவளநிறவல்லி அம்பிகை. இவ்வாலயம் வர்ண பகவானால் ஆலிங்கனம் செய்யப்பட்டு வர்ண பகவானால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட ஆலயம். சிவபெருமானுக்கு இந்த ஆலயத்தில் பூவேந்தியநாதர் என்ற பெயர் உண்டு. பழைய நாமம் அப்படின்னு சொல்லக்கூடிய பெயர் பார்த்தீங்கன்னா முன்னை வனநாதர். இந்த முன்னை வனநாதர் எதற்காக அவரை குறிக்கிறது என்றால், இவ்வாலயத்தில் ஸ்தல விருட்சமாக முன்னை மரம் இருக்கிறது. முன்னை மரம் அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா முன்னோர்களுடைய ஆசையை வணங்கக்கூடியது. இந்தியாவிலேயே நமது ஆலயத்தில் தான் இந்த முன்னை மரம் இருக்கிறது. இந்த முன்னை மரமானது எப்பொழுதும் ஒரு பசுமையான தன்மையை உடையக்கூடிய இந்த மரமானது மின்னல், முன்னல், முன்னம் என்று அழைக்கக்கூடிய பெயர்களை உடையது. முன்னம் என்றால் சகுனம் பார்த்தல் என்று சொல்வார்கள். ஆதி காலத்தில் மன்னர்கள் போருக்கு போகும் பொழுது இந்த மரத்தை பார்த்துட்டு தான் போவார்கள் என்று சொல்வார்கள். அது தொல்காப்பியத்திலே இருக்கிறது. அதோடைய பற்றி நம்மளுடைய முன்னே மர ஸ்தல விருட்சத்திலே நம்ம எல்லாமே எழுதியிருக்கோம். இதை நம்ம பார்த்துக்கலாம். மேலும் வர்ண பகவானுக்கு நமது ஆலயத்தில் வருடந்தோறும் மார்கழி மாதம் 3வது வியாழக்கிழமை அன்று தீர்த்தவாரி உற்சவம் மிக விமர்சையாக நடைபெறும். அன்றைய தினம் 1008 திருவிளக்கு பூஜைகளும், மறுநாள் மகாசபை பிரதோஷ அன்னதான கமிட்டி சமஸ்தான மூலியமாக மகாபிஷேகம் நடைபெறும். அதனைத் தொடர்ந்து இவ்வாலயத்தில் சிவபெருமான் மீனவராக காட்சி தந்து பார்வதி தேவியை திருமணம் செய்த ஸ்தலமாக நமது ஆலயம் உள்ளது. இவ்வாலயத்தில்
நந்தி தேவர் சுறா மீனாக விமோசனம் பெற்று இங்கு சுறா மீனாக சிவபெருமான் சுறா மீன் வாகனத்தில் வீதி உலா வருவது இங்கு சிறப்பு. வருடாந்தோறும் சித்ரா பௌர்ணமி அன்று வலைவீசி மீன் பிடிக்கும் படலமான திருவிளையாடல் புராணத்தின் 57வது புராணமான அந்த வலைவீசி மீன் பிடிக்கும் படலமானது நமது ஆலயத்தில் மிக தத்ரூபமாக சித்ரா பௌர்ணமி அன்று மிக மிக விமர்சையாக நடைபெறும். அன்றைய தினம் ராமநாதபுரம் மாவட்ட மீனவ பெருமக்கள் பெண் வீட்டார்களாகவும் ஆலய நிர்வாகஸ்தர் மாப்பிள்ளை வீட்டாராகவும் கௌரவிக்கப்பட்டு மிக விமர்சையாக விழா நடைபெறும். அதனைத் தொடர்ந்து நமது ஆலயத்தில் மாரியூர் அப்படின்னு சொல்கிற மாரியூர் எதற்காக பெயர் பெற்றது என்று மக்களுக்கு குழப்பம் இருக்கும். வர்ண பகவானால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட ஆலயம். வர்ண பகவான் நீருக்கும் கடலுக்கும் மலைக்கும் அதிபதியாக இருப்பதனால் மாரியூர் என்ற இந்த பெயர் ஏற்பட்டது என்று சொல்கிறார்கள். அதே போன்று மாரீசனுக்கு சாப விமோசனம் கிடைத்த ஸ்தலமாகவும் இவ்வாலயம் விளங்குவதால் மாரீசன் பெயரிலே மாரியூர் என்றும் இவ்வாலயம் அழைக்கப்படுகிறது. அதே போன்று வாலி நோக்கம் என்ற நமது ஆலயத்திற்கு அருகாமையில் ஒரு சிற்றூர் உள்ளது. ஏன் வாலி நோக்கம் என்று பெயர் பெற்றுள்ளது என்றால் வாலியை ராமபிரான் மறைந்திருந்து நோக்கியதால் வாலி நோக்கம் என்று பெயர் பெற்றுள்ளது. அந்த வாலியை ராமபிரான் வதம் செய்ததால் இவ்வாலயத்தில் வந்து வழிபட்டார் என்றும் அதேபோல் ராவணன் வந்து வழிபட்டார் என்றும் இவ்வாலயத்தில் புராணங்கள் சொல்லப்படுகின்றன. இவ்வாலயத்திற்கு எதிர்ப்புறமாக உள்ள மண்டபம் இன்னும் ராவண மண்டபம் என்று அழைக்கப்படுகிறது. இவ்வாலயத்தில் சுற்று வட்டார பகுதியிலிருந்து வரக்கூடிய பக்தர்கள் முருகனுக்கு ஐயப்பனுக்கு ஓம் சக்திக்கு மாலையிடுவதற்காக இவ்வாலயத்தில் உள்ள தென் கடற்கரை என்று சொல்லக்கூடிய வர்ண தீர்த்தத்தில் நீராடி சிவபெருமான் முன்பு மாலையிட்டு செல்கிறார்கள். அதே போன்று அவரவர்கள் ஊர்களில் உள்ள திருவிழா போன்ற விசேஷங்களில் இங்கு வந்து காப்புகள் கட்டுகிறார்கள். ஏராளமான பக்தர்கள் பெரும்பர்கள் திரளாக வருகை தந்து பூவேந்திநாதர் அருளை பெற்றுகிறார்கள் என்பதே மிகவும் பக்தியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் நமது ஆலயம் வந்து பார்த்தீங்கன்னா திருமண தடை, புத்திர தோஷம், பித்ரு தோஷத்தை நிவர்த்தி பண்ணக்கூடிய ஆலயமாக உள்ளது. நமது ஆலயத்தில் இந்த பித்ரு தோஷம் நீங்க வேண்டும் என்றால் அமாவாசை தோறும் நமது ஆலயத்தில் சிறப்பு ஸ்தல விருட்ச ஹோமமானது நடைபெறுகிறது. அன்றைய தினம் மோட்ச தீபம் ஏற்றி முன்னோர்களுக்கு ஆத்மசாந்தி அர்ச்சனை செய்து வழிபாடு செய்தால் முன்னோர்களுடைய சாபத்திலிருந்து நாம் விடுபட்டு வாழ்வில் சுபிட்சமாக வாழ்வோம் என்று இவ்வாலயத்தின் சிறப்பாக இங்குள்ள பக்தர்கள் கருதப்படுகிறார்கள். நன்றி. ரொம்ப நன்றி சாமி. இந்த கோயிலை பற்றி தல வரலாறு வந்து ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க. இப்போ எங்களுக்கு தெரியாத விஷயங்களை நீங்கள் சொன்னது வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது வர்ண பகவானால் இயற்றப்பட்ட ஒரு கோயிலுங்கிறத இப்போ தான் எங்களால் தெரிஞ்சுக்க முடியுது. அதனால தான் இந்த ஊருக்கு பேரே மாரியூர் வந்திருக்கிறதும் எங்களுக்கு இப்போ தான் தெரியுது. அது நீங்கள் சொல்கிற மூலமாக தான் எங்களுக்கு தெரியப்பட்டது. அதாவது இன்னொரு கேள்வி வரும், வர்ண பகவானால் எதற்காக இந்த ஆவணை ஏன் வந்து வர்ண பகவான் வந்து சிவபெருமான் இங்கே ஆலிங்கனம் செய்கிறார் என்று ஒரு சந்தேகம் வரும். அதாவது இப்போ வந்து நம்ம எப்படி சில கட்சிகளுக்குள்ளேயே வேறுபாடுகள் வருது, சண்டை பூசல்கள் வருது. அதுபோல தேவர்கள் காலத்தில் இந்திரனுக்கும் வருணனுக்கும் அந்த பதவி ஆசை அது வரும்பொழுது இந்திரனால் சபிக்கப்படுகிறார் வர்ண பகவான். கைகள் கட்டப்பட்ட நிலையில் கடலில் வீசப்படுகிறார். கடலுக்கு அதிபதியான வர்ண பகவானை கடலுக்கு வீசப்படுகிறார். கடலுக்குள் வீசப்பட்டு சாபம் பெறுகிறார். அப்பொழுதுதான் இறைவனை, அதாவது சிவபெருமானை மனதுக்குள் மானசீகமாக லிங்க வடிவமாக நினைத்து சிவபெருமானை வழிபாடு செய்யும் பொழுது சிவபெருமான் அவருக்கு முன் தோன்றி சாப விமோசனம் அளிக்கிறார். அப்பொழுது வர்ண பகவான் சொன்னதான் தேவர்களாக எங்களுக்கு இந்த சாபங்கள் கிடைக்கும் பொழுது இவர்களுக்கு இந்த பித்ருசுரம் இருக்கிற சாபங்களே மனிதருக்கு பித்ருசுரம் மிகவும் பெரியதாக கருதப்படுகிறது. அந்த சாபங்கள் நீங்க வேண்டும் என்று வர்ண பகவான் சிவபெருமானிடம் சொன்னதாகவும் சிவபெருமான் அதற்கு சரி என்று சொல்லி இங்கே வந்து மோட்ச தீபம் வந்து அநேக பக்தர்கள் அதிகமாக ஏற்றப்படுகிறது. அதற்காக இந்த மோட்ச தீபம் கூடிய அந்த பூண்டு இங்கே வச்சிருக்கோம். நிறைய பக்தர்கள் இங்கே வருகிறார்கள். ரொம்ப சிறப்பு. ரொம்ப நன்றி சார். நண்பர்களே, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம வந்துட்டோம், சிவனையும் பார்த்துட்டோம். இந்த சிவனுடைய இந்த ஸ்தலத்தினுடைய வரலாறை
இங்கே இருக்கக்கூடிய தலைமை குருக்களே வந்து உங்களுக்கு நல்லா தெளிவாக சொல்லியிருப்பாரு, எல்லாருமே கேட்டிருப்பீங்க. ஸோ இதுதான் வந்து இன்னைக்கு நம்மளுடைய முதல் வீடியோ வந்து நாங்கள் போடணும்னு ஆசைப்படுறோம். இங்கே இருக்கக்கூடிய எல்லாருமே நல்லா படித்த, எல்லாம் சொந்தமாக தொழில் பண்ணக்கூடியவங்க தான், எல்லாருமே லைஃப்பில் செட்டில் ஆனவங்க தான். ஸோ நாங்கள் எல்லாம் சேர்ந்து முதல்ல ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பித்து இதன் மூலமாக வந்து நாங்கள் சில விஷயங்களை உங்களால் வர முடியாத, உங்களால் பார்க்க முடியாத, உங்களால் நீங்கள் கேள்விப்படாத சில விஷயங்களை இந்த யூடியூப் சேனல் மூலமாக வந்து உங்களுக்கு நாங்கள் தெரியப்படுத்துறதுக்காக இந்த யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கோம். நாங்கள் எல்லாருமே பட்டிக்காட்டு பசங்க அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டு எங்களுடைய சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய முழு ஆதரவை கொடுத்து எங்களை மென்மேலும் வளர வைக்கணும் அப்படிங்கிறத நாங்கள் கேட்டுக்கிறோம். ஸோ நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மெயினாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். எங்களையும் கொஞ்சம் வளர வைப்பீங்கிற நம்பிக்கையில் உங்கள்கிட்ட இருந்து விடைபெறுகிறோம். நான் உங்கள் பட்டிக்காட்டோன் மணி.